செண்டாமேளம் வான வேடிக்கையுடன் காவல்துறை சார்பில் விளாத்திக்குளம் மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற 5ஆம் நாள் திருவிழா. போலீசாருக்கு மரியாதை, ஜெகஜோதியாக காட்சியளித்த காவல் நிலையம். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கோவில்களிலும் திருவிழாக்கள் நடத்தப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மண்டகப்படித்தாரர்கள் சார்பில் விழாக்கள் நடத்தப்படுவதோ வழக்கம். அனைத்து சமூக மக்களும் விழாக்களில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தொடக்க காலத்திலிருந்தே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தனிநபர், சமூகம் சார்ந்த அமைப்புகள் சார்பில் தான் மண்டகப்படி நடத்துவது வழக்கம். ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மட்டும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, ஊராட்சித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை என விழாக்கள் நடத்துவதற்கு மண்டகப்படி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது மீனாட்சியம்மன் கோவிலில் 6ஆம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகின்றது. விழாவின் 5ஆம் நாள் திருநிலாவான இன்று காவல்துறை மண்டகப்படி என்பதால் காவல்துறை சார்பில் திருவிழா என்பதால் பெரும்பாலான ஆண் காவலர்கள் வேஷ்டி சட்டை அணிந்தும், பெண் காவலர்கள் புடவை அணிந்தும் செண்டாமேளம் முழங்க பட்டாசு வான வேடிக்கையுடன் காவல் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக கோவிலுக்கு நடந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், ஆய்வாளர் சக்திவே, விளாத்திக்குளம் துணை கண்காணிப்பு அலுவலகத்துக்கு உட்பட்ட ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர்களுக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பூஜை பிரசாதம் காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. போலீசார் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காவல்துறை மண்டகப்படியை முன்னிட்டு விளாத்திக்குளம் காவல் நிலையம் முன்பு வாழை மரம் நடப்பட்டு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஜெகஜோதியாக காட்சியளித்தது. தொடர்ந்து திருவிழாவுக்கு வந்திருந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் காவல்துறை சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.